பீக்ரூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே பேசுவதற்காக வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவரை வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், இந்த நிறைய நிகழ்வுகள் நடக்குது. குறிப்பா இப்ப பொன்முடி அவருடைய விஷயத்துல, திமுக பிரமுகர் திரு பொன்முடி அவர்கள் விஷயத்துல வந்து ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன நிலையில சார் இருக்கு? அதை பத்தி சொல்லுங்களேன். இல்ல, அவர் பேசியது முதல்ல என்னங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த மாதம் ஆரம்பத்துல ஈவே ராமசாமி பேர்ல கட்சி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பெரியார் திராவிட கழகத்துடைய கட்சி மீட்டிங்ல இவர் போய் கலந்துகிட்டு பேசுறப்ப மிகவும் கீழ்த்தரமாக, அருவருப்பாக, கொச்சையாக பெண்மையையும் இழிவு செய்து, அதாவது இந்து மதத்தைன்னு சொல்றதா, இங்க ஒரு புரோக்கர் கூட்டம் இருக்கு. அதாவது நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள், நாங்கள் மாலியர்கள், அதாவது வைஷ்ணங்கிறது சமஸ்கிருதம், சோ மாலியர்கள் அப்படின்பாங்க. சோ இவர் என்ன பண்ணார், விலை மாது வீட்டுக்கு போனா அந்த விலை மாது கேட்டாங்க, நீங்க சைவமா வைஷ்ணவமா அப்படின்னா என்ன அப்படின்னு புரியாம கேட்க, சைவம் என்றால் பட்டை இப்படி படுத்த போஸ்ல போடுறது, அப்ப படுத்த நிலையில் உறவு கொள்வது என்றும், வைணவம் என்றால் நிமித்தி போடுறதுலாம் அருவருப்பாக, கொச்சையாக. இன்னும் சொல்ல போனால் அவர் அங்க பேசுறதுக்கு முன்னாடியே 3 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி இதை சொல்லலாமா, கூட்டத்துல பெண்கள் இருக்கிறீர்கள் இப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க பேசுறாரு. அந்த இருக்கிற அந்த 1.5 நிமிஷ வீடியோலயே ஒரு 80 வயதான அந்த மனிதன், அவர் ஒரு அமைச்சர், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, கிட்டத்தட்ட அவர் ஒரு கல்லூரியில் உதவி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், இல்ல அரசியலுக்கு முழு வாழ்க்கை வந்ததுனால அதை அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு கூட்டத்துல இத பேசுறாங்க, அதை இன்னும் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மாதிரி கீழ்த்தரமாக, அருவருப்பாக, சபை நாகரிகம் இல்லாமல் பேசுவது அந்த திராவிட இயக்கங்களுக்கு பாரம்பரியம். ஈவே ராமசாமியார், CN அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாருமே அப்படி பேசிட்டு இருந்தாங்க. பட் அன்னைக்கெல்லாம் வீடியோ கேமரா கிடையாது. அவங்க அதை பப்ளிஷ் பண்ணா கூட அதை எடிட் பண்ணி குறைச்சிருவாங்க. இவ்வளவு அசிங்கமா இந்த ஆள் பேசினானா, உதாரணமாக கம்பராமாயணத்தை தீ கொண்டு எரிக்கணும் அப்படின்னு ஒரு தொடர் பேச்சை CN அண்ணாதுரை பேசினார். அதை தீ பரவட்டும்னு ஒரு புத்தகமாக அவங்க குரூப் வெளியிட்டது. 3 தடவை வெவ்வேறு பப்ளிஷர்ஸ் ஃப்ரம் டிகேல இருந்தே வெளியிட்டு இருக்காங்க. முதல் வால்யம் 170 பக்கம், 2வது வால்யம் 120, 3வது வால்யம் 70 பக்கம், 3வது முறை 100 வால்யூம் இல்ல, ஒரே புத்தகம். அவங்களே இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இவ்வளவு கீழ்த்தரமாக அண்ணாதுரை பேசினார் என்பதை அவங்களே மறைக்க பாக்குறாங்க. சரியா? இதுதான் பிரச்சனை. அதாவது அவங்க தன்னுடைய டார்கெட் மார்க்கெட்டா இல்ல, அந்த கட்சி கூட்டத்துக்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வர்றது ரொம்ப கம்மி. அந்த கட்சியின் தொண்டர்கள், இன்னும் சொல்ல போனால் அவர்களில் பெரும்பாலானோர் மதம் மாறியவர்கள், தங்களை நாத்திகர் என்று இந்து மத வெறுப்பை பேசுவதற்கு இந்த ஈவேரா சிம்பலை யூஸ் பண்ணிக்கிறார். இதை நான் ரொம்ப தெளிவா விளக்கணும்னு சொன்னால், ஈவேரா திடல்ல ஒரு தம்பதிகள், காதலர்கள் 6 வருடம் காதல் செய்து திருமணம் செய்து கொள்கிறார். அதுல அந்த காதலன் அரக்கோணத்தை சேர்ந்தவன் கிறிஸ்டியன், இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஹிந்து கேஸ்ட். அவன் இவளை நீ கன்வெர்ட் ஆயிடுன்னு சொல்றான், பிளஸ் வரதட்சணை கேட்கிறான். போய் சுபவி கிட்ட போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அவர் ஏன் பேராசிரியர்னு சொல்லிப்பாங்க, திரு சுபவீர பாண்டியன். இன்னும் அந்த சுபவி ஏமா மாறிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமாக அந்த பெண் தாங்க முடியாமல் தற்கொலை செய்துக்கிட்டார். இந்த கல்யாணம் எங்க நடந்தது உங்களுக்கு எக்மோர்ல இருக்கிற பெரியார் திடல்ல. அதோடைய நியூஸ் வீடியோ லிங்க் கூட என்னால தர முடியும். சோ நீ நாத்திகவாதின்னு சொன்னால் எல்லா மதங்களையும் விமர்சிக்கணும். இப்ப வைகோவை எடுத்துக்கங்க, அவருடைய மனைவி மற்றும் மருமகன் கிறிஸ்துவராக மாறி இப்ப மனைவி திலகம் கூட வைப்பதில்லை. ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், திரு துரை வைகோவுடைய மகள் திருமணம் முழுமையாக இந்து முறைப்படி, வைதீக முறைப்படி நடத்தினார். கேட்டதுக்கு என்னுடைய பொண்ணு ஆசைனார். ஆனால் அவர் வைகோவுடைய மனைவியும் துரை வைகோவுடைய அம்மாவும் இன்றைக்கு மிக தீவிர கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே மதம் மாறிட்டு இந்து மதத்தை பழிப்பது என்பது
மதம் மாற்றத்திற்கு உதவுவதற்காக கூலிபான்களாக வேலை செய்யறாங்க. இதுதான் இப்ப ரஞ்சித் எடுத்துக்கங்க, நான் கிறிஸ்தவர்னு, நான் முதலில் கிறிஸ்துவத்தில் இருந்தேன், இப்பொழுது நம்பிக்கையற்றவன். இது வரைக்கும் எந்த படத்திலேயாவது மாரி செல்வராஜ் கிறிஸ்துவர், எதுலயாவது அவங்க கிறிஸ்துவத்துல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. ஆச்சா, இத பத்தி முதல் நாள் வந்த உடனே நான் ரொம்பவும் பேச வேண்டாம்னு பாக்குறேன். ஒண்ணு வேணாம், கூகுள்ல போய் ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா தெரியும், மிஷனரி பொசிஷன் கேளுங்க. அவ்வளவு ஆபாசமான அர்த்தம், இதுல எந்த இதுவுமே இல்லை. எனக்கு இதை விட நிறைய தெரியும். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரீதியா தான் பாக்குறமே தவிர ஒரு மதத்தை வேண்டும் என்று கொச்சைப்படுத்தக்கூடாது. இப்ப இவர் இதுதான் முதல் முறை சபை நாகரிகம் எல்லாம் பேசியிருக்காரான்னா இல்ல, இதுக்கு முன்னாடி அவர் பல முறை பேசியிருக்காரு. பெண்கள் உட்காந்து ஓஷி ஓஷின்னாரு, நீ எஸ்சி தானேன்னு கேட்டிருக்காரு. அவர் ஏன் எங்களுக்கு எது எலெக்ஷனுக்கு அப்புறம் வரவே இல்லைன்னு சொல்லி மக்கள் அங்கு காட்ட யாரோ அடித்த செயற்பட, அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு போலீஸை வச்சு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணை ஆண் போலீஸை வச்சு தாக்க வச்சார், என்ன அடிச்சுட்டியான்னு. இப்படி இவர் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர், இவர் மிகப்பெரிய ஊழல்வாதிங்கிறது இனிமேல் சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே அவர் கன்விக்ட் ஆகி 3 வருஷம் ஜெயில் தண்டனை, இப்ப சஸ்பெண்ட் ஆகி நிக்குது, அதனால அமைச்சரார். இப்படிப்பட்ட நபர் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா, இப்ப இவருடைய மனைவி, மகள், மருமகள் கிட்ட போய் யாராவது சைவமா வைஷ்ணவமான்னு கேட்டா இவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? கனிமொழி கிட்டயோ துர்கா ஸ்டாலின் அம்மையார்கிட்டயோ போய் நீங்க சைவமா வைணவமா வீட்டுல எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தமா? இவ்வளவு கீழ்த்தரமாக இவர் பேசின, இன்னொன்னு இப்படி பேசினது தப்புங்கிறது ஸ்டாலினுக்கு அட்லீஸ்ட் பேசினதை விட வெளியில வந்ததுன்னு சொல்லுங்க, ஏன்னா வைரல் ஆனது. வந்தது எவ்வளவு கீழ்த்தரமானதுன்னு ஃபீல் பண்ணார்னா அவருடைய கட்சி பதவியை எடுத்திருக்காங்க. அவருக்கு மூத்த பொதுச் செயலாளரோ என்னமோ இருந்த அந்த பதவியை எடுத்துட்டு அந்த பொறுப்பை திருச்சி சிவாட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ கட்சி பதவிங்கிறது உள்ளுக்குள்ள, ஆனால் அவர் அமைச்சர் என்றால் அவருக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம், 4 PA, 4 காரு, 20 செக்யூரிட்டி, இத்தனை சம்பளமும் என் காசுலயும் உங்க காசுலயும் வரும். ஒரு அருவருப்பான, ஏற்கனவே கன்விக்டட் பர்சன் 3 வருஷம் ஜெயில் தண்டனை பெற்று அது பிரகாரம் ராஜினாமா பண்ணிட்டு அந்த கன்விக்ஷன் ஸ்டே ஆனதுனால இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்ப அவருக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக பேசி கட்சி பதவி கொடுக்கலாம்ங்கிறவனுக்கு மாசத்துக்கு 25 ல இருந்து 30 லட்சம் ரூபாய் செலவுக்கு நம்ம காசு வரி பணத்திலிருந்து அராஜகம் நடக்குது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு ஆக்ஷன் இப்ப இதை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? இல்ல, இது வரைக்கும் போடவே இல்லை. அவர் ஒரு ரிக்ரெட் சொல்லி இருக்காருன்னு வருது. கட்சியில இருந்து கனிமொழி கண்டித்தார்னு வந்துச்சு, உடனே இந்த ஆக்ஷன் வந்தது. நான் சொல்றது, கட்சியில நீ எடுக்கிறது உன் பிரச்சனை. நீ கட்சி பதவிக்கு லாயக்கு இல்லைன்னா ஏன் வரி பணத்துல அவன் ஏன் இருக்கணும்? சார், நான் வேர்வை சிந்தி மூட்டை தூக்கி இழுக்கிறவன்ல இருந்து எல்லாரும் கட்டுற வரி ஜிஎஸ்டி பணத்தை 70% உனக்கு தான் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. 50% ஸ்டேட் ஜிஎஸ்டி, மிச்சம் இருக்கிற சென்ட்ரல் ஜிஎஸ்டில 40%, 70% ஜிஎஸ்டி ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகுது. ஐ மீன் மோடி வீட்டுக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா இங்க ஸ்டாலின் வீட்டுக்கும் அவங்க மந்திரி சபைக்கு தான் போகுது. அந்த காசுல இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான தமிழ், ஐ மீன் சைவம் வைணவம்ங்கிறதுக்கு தலைமையகம் இந்தியா, அதாவது இந்தியாவின் ஞான மரபுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை 1 ரூபான்னு வச்சுக்கிட்டால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட 40 பைசாக்கு பண்ணும். ஐ மீன் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய தமிழ்நாடு 10ஆம் நூற்றாண்டு வரை கேரளாவும் தமிழ்நாடு தான். ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டால் கூட மதுவர் வாழ்ந்த இதுவும் தமிழகம் தான். ஏன் ராகவேந்திரன் நம்ம சொல்றோம், இன்னைக்கு மந்திராலயங்கிறோம், அவர் பிறந்தது கும்பகோணத்துல தான், பக்கத்துல தான். எனவே இந்தியாவின் ஞான மரபில் 40% இங்க தமிழகத்துல தோன்றும். அப்படிப்பட்ட இந்த திருவள்ளுவர் மண்ணில், வள்ளலார் மண்ணில இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா, ஏன்னா எங்க ஆட்சி, நாங்க யாரு, ஓங்கோல்ல பிறந்த தெலுங்கு பரம்பரை, எங்களை இங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இல்லைன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற பின் அவரையே தான் அமைச்சரா போடணும்னு எனக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அந்த தீர்ப்பு மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா சட்டப்படி அது தப்பு இல்லை, ஓகேவா? எனக்கு அந்த தீர்ப்பில் விமர்சனம் வெண்டு. ஏன்னா அவருடைய தீர்ப்புல, உச்ச நீதிமன்ற தீர்ப்புல கொடுக்கப்பட்டது அன்சாரி என்ற ஒரு எம்பிக்கு கொடுத்த தீர்ப்பை கோட் பண்ணி தான் அவர் கொடுத்தது. அந்த அன்சாரி தீர்ப்புல என்ன சொல்லிச்சுன்னால், மீதமுள்ள காலத்தில் எம்பியாக அவர் இருக்கும் காலத்துக்கு அவருக்கு சம்பளம் கிடையாது, he cannot vote in the parliament அதுல இருக்கு.
சோ அந்த தொகுதி மக்களுக்கு எம்பி தேவை என்பதற்காக அவருடைய கன்விக்ஷன் ஸ்டே பண்ணப்பட்டது. இப்ப இவர் பிரச்சனையில அது இல்லை. சோ எனக்கு அதுல இப்ப இதுக்கு வந்துட்டா இவங்க எஃப்ஐஆரே போடல. அதனால திரு ஜெகநாதன் என்ற பொதுநல வழக்கு போடும் மூத்த ஒரு வழக்கறிஞர், இளையவர், அவர் வயதில் இளையவர் தான், ஆனால் பல முக்கியமான வழக்குகளை போட்டார். அவர் போட்டுட இப்ப எஃப்ஐஆர் போட்டாகணும்னு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்கு. சரியா? இதுதான் சிச்சுவேஷன். அந்த தீர்ப்பு இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் போடல. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கதான் விஷயம் இருக்கு. இல்லாட்டி நீங்களே கூட புரிஞ்சிட்டு இருப்பீங்க, கேள்வி கேட்கறதுனா இல்ல இப்ப ஒரு சின்ன குறுக்கீடு தான். இவர் பேசினதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்திருக்கு, கோர்ட் சொல்லியிருக்கு இவங்க மேல எஃப்ஐஆர் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பா வைரமுத்து பேசியிருக்காரு, திமுக பிரமுகர்கள் பல பேர் பேசியிருக்காங்க. இந்து சுவாமிகளை பத்தியும் பேசியிருக்காங்க, இந்து நம்பிக்கைகளை பத்தியும் பேசியிருக்காங்க. இப்ப அவங்க மேலேயே ஏதாவது அப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னு தானே இதோடைய சமிக்கை? இல்ல, நீங்க சொன்ன எல்லாரை விட மிக முக்கியமாக பாதிக்கப்படுவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர். அதாவது சென்னையில் ஒரு மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு நடத்தி, அதில் அவர் சனாதனம் என்பது டெங்கு மலேரியா கொசு போல எதிர்க்கப்படக்கூடாது, ஒழிக்கப்படணும்னு பேசினார். அதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அவர் பேசியது தரக்குறைவானது. அவர் எம்எல்ஏ பதவிக்கும் அமைச்சர் பதவிக்கும் எடுத்துள்ள ஓத்தை மீறி உள்ளார் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றமும் சொல்லி இருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு போயும் அதையே கண்டிப்பா கொடுத்திருக்கு. அதுவும் ஏன் உச்ச நீதிமன்றம் போனார்னா, அவர் பக்கத்துல இருக்கிற கர்நாடகால போய் 7 மாநிலங்களில் அவருக்கு எதிர்ப்பாக வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குகள் கர்நாடகா, பீகார், ஒரிசா, இன்னும் சில மாநிலங்கள், சாரி உத்தரப்பிரதேஷ். இப்ப கர்நாடகால போன உடனே இவர் யாரு, நான் ஓங்கோல் பரம்பரை, மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வழக்கறிஞருடைய அறைக்கு போய் உட்கார்ந்தார். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்தார், யூ ஆர் அன் அக்யூஸ்ட், யூ கேனாட் கோ இன்டு தி சேம்பர் ஆஃப் லாயர்ஸ் அப்படின்னு வெளில அனுப்பிச்சிட்டார். ஸோ போய் அக்யூஸ்ட் பெஞ்சில் போய் உட்கார்ந்தார். இதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. இங்க பக்கத்துல இருக்கிற பெங்களூர்ல நம்ம இந்தி கூட்டணி ஆட்சி நடத்துற இடத்துல இவங்க பாஷையில திராவிட மண்ணிலேயே இந்த மாதிரி ஆட்சி தான். இன்னும் பீகாருக்கும் ஒரே இதுக்கும் போனா என்ன எல்லா கேஸையும் அங்க எனக்கு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு மாத்துங்கன்னு கேட்டாங்க. யூபி இப்போதைக்கு பர்சனல் இது தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல அங்கங்கதான் ஃபேஸ் பண்ணணும், யூ ஆர் அ பர்சன் வித் ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ இரஸ்பான்சிபிளா பேசினதை ஃபேஸ் பண்ணையானு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடல. அதே மீட்டிங்ல ஏ ராசா போய் பேசிட்டு இவர் மலேரியா சொன்னா அவர் அதை தொழுநோயாளி அது இதுலாம் பேசினார். அதை எதிர்த்து அன்னைக்கு இது மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கம்ப்ளைண்டே பேப்பர்ல சொல்லிச்சு, இவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும். இது வரைக்கும் அவருக்கும் போடல. அமைச்சராக உள்ள சேகர் பாபு கலந்துகிட்டு இருக்க. சோ இன்னும் சொல்ல போனா மிக திட்டமிட்டு கிறிஸ்துவ சர்ச் ஒரு வேலையை கடந்த சில வருடங்களா பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்து மதம் என்பதற்கு இன்னொரு பெயர் சனாதன தர்மம் அல்ல சனாதன அறம் அப்படிங்கிறது. ஆனால் இதுல அந்த தர்மம் அறம்ங்கிறத எடுத்துட்டு சனாதனம்னா அது பிரிவினை, பெண்ணடிமைத்தன்மையும் ஜாதியத்தையும் குறிக்கிறது என்ற ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திராவிட சனாதனம் அந்த மாதிரி வார்த்தைகள் இப்ப அடிக்கடி பாக்குறீங்க. சோ இது திட்டமிட்ட சர்ச்சின் வேலை. சனாதனம்னா என்னன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க, ரொம்ப சிம்பிள், என்றும் மாறானது நிலையானது. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னது, பற்றற்ற கண்ணே பற்றருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். நிலையாமைனா மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கும். நிலையற்றதுன்னா, நிலையானதுன்னா இறைவன் திருவடியை பற்றி கொள். அதற்கு செய்யறதுக்கு தான் சனாதன தர்மம். ஸோ மனுஷன் ஜீவாத்மால இருந்து பிரிஞ்சு பரமாத்மாட்ட இருந்து பிரிஞ்சு இந்த உலகில வந்துட்டான். திருப்பி பரமாத்மாவை அடையிற வழிதான் சனாதனம். இதை தவிர இதுல ஜாதி மதம் பிரிவினை ஆண் பெண் இதெல்லாம் நீ செய்த கர்மாவின் பணிகளாக விழுந்தது. அதுல சில தவறுகள் போன நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒரு ஊர்ல, நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா சயின்ஸ் வளர்ந்துருக்கு, நம்மளால இதை பண்ண முடியுது. நீங்க நாளைக்கு யூடியூப்ல ஏற்றுனீங்கன்னா அடுத்த 2வது நிமிஷம் 600 கோடியில யார் வேணா எந்த மூலையில இருந்தும் பார்க்கலாம். இதெல்லாம் போன நூற்றாண்டுல கிடையாது. ஸோ சயின்ஸ் வளர்ந்ததுனால சில வளர்ச்சிகளில் இன்னைக்கு எல்லோரும் சமம். அதை சமப்படுத்துவதற்கு கல்வி கொடுக்கிற வசதிகள் இருக்கு. ஆனாலும் எல்லோரும் சமமா? திமுகல ராசாவை ஒரு பொது தொகுதியில இன்னைக்கு வரைக்கும் எம்பியா நிக்க வச்சிருக்காங்களா? எதுக்காக? கனிமொழி போய் நாடார்கள் அதிகமாக இருக்கிற தூத்துக்குடியில போய் நிக்க வைக்கிறாங்க.
சோ இவர்கள் அந்த ஜாதியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இப்ப இவர் பேர்ல வழக்கு போட்டார். ஏன் ஸ்டாலின் போய் ஒரு முஸ்லிம் திருமணத்துல போய் இந்த திருமணத்தை நான் பார்த்தேன், இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு பிடித்துள்ளன, இதே இந்து திருமணத்தில் போனால் சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்வார்கள், அதன் அர்த்தம் கேட்டால் அவ்வளவு ஆபாசம், புகை கண்ணு, என்னென்னத்தையோ உலர்ந்தார். அதை முஸ்லிம்களே எதிர்த்த வீடியோக்கள் ஆன்லைன்ல இன்னைக்கு. சார், அந்த சமஸ்கிருத மந்திரத்துக்கு உனக்கு தமிழே தெரியலங்கிறதான் பிரச்சனை. ஸ்டாலின் கிட்ட ஒரு 4 திருக்குறளை சொல்லி எனக்கு அதுக்கு படிச்சுட்டு வந்து கூட ஒரே சொல்லு, படிச்சுட்டு வந்துட்டு கூட கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். தமிழ் தெலுங்கு அவருடைய தாய்மொழி அவருக்கு தெரியாதுன்றார். ஏன்னா இப்ப சமீபத்தில் அவர் பிறந்த நாள் வந்த பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் 3 லாங்குவேஜ்ல ட்வீட் போட்டாங்க. தமிழ், ஹிந்தி மற்றும் அவருடைய தாய்மொழி தமிழ், இங்கிலீஷ் மற்றும் தெலுங்குல போட்டாங்க. ஓ, நீங்கள் தெலுங்கானாவில் கவர்னராக இருந்ததால் தெலுங்கில் போடுகிறீர்கள், அப்பொழுதுதான் கத்துக்கொண்டீர்கள். நீ அது மாதிரி பின்னாடி கத்துக்கலான்னு இவர் இருமொழிக்கு சொன்னார். உன் தாய்மொழியை நீ படிக்காம இருக்கிறியே, அதுக்குத்தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இப்பொழுதுள்ள புதிய கல்விக் கொள்கையிலங்கிறதுக்கு ஸ்டாலினே ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆங்கிலத்துல அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டார், இப்ப என்ன பதில் சொன்னாருங்கிற வீடியோக்கள் ஆன்லைன்ல இருக்கு. பிரச்சனை அவராவது போன தலைமுறை, இன்னைக்கு இருக்கிற உதயநிதி நிலையும் அதுதான். ஆங்கிலத்துல என்ன புலமை அவங்களுக்கு இருக்கு. இதை நம்ம அப்புறம் சோ இப்ப ஸ்டாலின் பேர்ல வரும். கனிமொழி போய் திருப்பதிக்கு போயிட்டு அங்க உண்டியலுக்கு செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க. அப்ப ஸ்டாலினுக்கு ஏன் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஏன் செக்யூரிட்டி வச்சிருக்கீங்க? நீங்கள் தானே மக்கள் பிரதிநிதி. உங்களை போன்றவர்கள் கோயில கொள்ளையடிச்சிட கூடாது, அதுக்குதாங்க செக்யூரிட்டி. பக்தர்களா இருந்தா பண்ண மாட்டாங்க. நீங்க அதை கிண்டல் பண்ணியும் இந்த மாதிரி பொன்முடி பேசுற ஆட்களும் இல்ல வெளிமதக்காரர்கள் தூண்டி விட்டு பண்றதுன்னு தான் காரணங்க. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு எத்தனை கோவில்களில் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க, சிலைகள் உடைக்கப்பட்டன. சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன்ல 3 தடவை உடைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படல. அப்படி யாரையோ ஒருத்தரை கைது செய்த இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு பல கோவில்கள் தாக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக என்னுடைய குலதெய்வமான பெரம்பலூர் அருகே உள்ள திருச்சி இது மதுரகாளியம்மன் கோவில், இங்குதான் கண்ணகி முக்தி அடைந்தாள் என்று நம்பப்படுகிறது. அந்த கோவிலின் இன்னொரு துணை கோவிலான பெரியாண்டவர் கோவிலில் உள்ள பெரிய சிலைகள் 3 முறை தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டன. அவற்றை யார் உடைத்தார் என்று இன்று வரை அவருக்கு தண்டனை வாங்கி தரப்படவில்லை. அதே போல விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தாச்சலீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்து 1 வாரத்திற்குள் ஒருவன் மேலே ஏறி 35 அடி கோபுரத்தின் மேலே உள்ள 15 கிலோ 2 கும்பங்களை கீழே எடுத்து திருட போன போது மாட்டிக்கொண்டான். அவனை மனநிலை பிறண்டவன் என்று விடுதலை செய்துள்ளது. அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை. எப்படி ஒருத்தா 35 அடி மேல கோபுரத்துக்கு மேல போய் கீழே 15 அடியை கொண்டு வருவான்? அது எப்படி சார் இந்து கோயில்ல மாத்திரம்தான் இப்படி பண்ண தெரியுமா? ஏன் இதெல்லாம் நடக்குது? சோ இது இவங்களை, ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், நமது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார் முந்தைய கிறிஸ்துமஸ் விழால, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று தெரிந்தால் சங்க தமிழர் வாழ்வில் படியாக வாழும் சங்கிகள் வயிற்றெறிவார்கள். என் மனைவி ஒரு கிறிஸ்தவச்சி. நான் மணந்து கொண்டது அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் சிஎஸ்ஐ பிஷப் ஞானமுத்து உடைய பேத்தி. அது எனக்கு நல்லா தெரியுங்க. ஒண்ணு மக்களுக்கு தெரியாம இருந்தது, நீங்களா சொல்லிட்டீங்க. இப்ப இதுவும் நல்லது. நீங்க கிறிஸ்தவரா இருக்க நீங்க என்ன பண்றீங்க, இந்து பத்தி வர்றப்ப எனக்கும் என் மனைவிக்கும் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கீங்க. எங்க அது கிறிஸ்துமஸ் விழாக்கு போறப்பையும் கஞ்சி குடிக்கிறேன்னு அதே சொல்லுங்களேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன்னு அங்கேயும் போய் பேசுங்களேன். அது என்ன நீங்க கையில ஒரு விநாயகர் படத்தை இதோட சிலையை வச்சுக்கிட்டு போட்டோ போட்ட உடனே என் மகள் எடுக்க சொன்னாள் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி உங்க அப்பா 2015-16 வாக்குல ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வாழ்த்து வந்த உடனே இது நான் போடல, என்னுடைய அட்மின் போட்டது என்று முதலில் சொன்னவர் ஸ்டாலின். அதனால இன்னைக்கும் எனக்கு அந்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. சோ இவங்களுக்கு இந்து மதத்தை அதே கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்வீங்க. ஏங்க தெலுங்கு வருஷ பிறப்புக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, தமிழ் வருஷ பிறப்புக்கு சொல்ல மாட்டாங்க. இன்னும் சித்திரை திருநாள்மாங்க. அப்ப வைகாசி திருநாள் ஆடி திருநாள்லாம் கிடையாது. அதனால இது எல்லாத்தையும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழருடைய மெய்யியல் மரபை அழிக்கணும் தான் இருக்கு. சோ இதுல நீங்களே சுட்டி காட்டினீங்க, பலர் பேசியிருக்காங்கன்னு வைரமுத்துவை கோட் பண்ணீங்க. அந்த வைரமுத்து வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி என்ன விடுவிக்கணும், ஆங்கிலத்தில் குவாஷ் செய்யணும் என்பார்கள். அப்படி போனப்ப
இந்திய தமிழர் தரப்பிலிருந்து போனவர்கள் என்ன சுட்டி காட்டினாங்கன்னா, அதாவது கோர்ட்ல ஆர்குமெண்ட் பண்றப்ப இந்த வழக்கில் இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணி இருக்குன்னு காட்டுவாங்க. அதில் முக்கியமாக சுட்டி காட்டப்பட்ட வழக்கு எதுன்னு சொன்னால், திரு வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் ஈவி ராமசாமி நாயக்கர் என்ற அந்த வழக்கு 1952 திருச்சியில் ஈவே ராமசாமி நாயக்கர் பிள்ளையார் உடைக்கிறேன் அப்படின்னு ஒரு விழா நடத்தினதை எதிர்த்து அவர் கீழ் நீதிமன்றத்துல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், செஷன்ஸ், இது ஹைகோர்ட், இப்படி வரிசையா போய் 56 எண்டுல தான் உச்ச நீதிமன்றம் போக முடிஞ்சது. உச்ச நீதிமன்றம் போன பொழுது ஈவேரா அதற்கு தன்னுடைய பெட்டிஷனையே போடல. அவர் போய் பல மூத்த வழக்கறிஞர்களை கேட்டப்போ, நீ அங்க போய் பதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், கோர்ட்டை விட்டு ஒதுங்கிக்கோ, இல்லைன்னா இங்க கீழ் நீதிமன்றம் விசாரிச்சது சரியான்னு பார்த்துட்டு முடிவை எடுத்துரும் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குற இவர் அதுல கலந்து கொள்ளாம ஓடி போனார். ஆனால் கீழ் நீதிமன்றத்துல என்ன ஆர்குமெண்ட் நடந்ததுன்னு உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டு கீழ் நீதிமன்றத்தில் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணார்னா, நான் பிள்ளையார்த்திலேயே உடைக்கலைங்கோ, கடையில விற்கிற மண்புமையத்தான் வாங்கி உடைச்சேன்னு சொல்லிட்டு இதை தமிழக போலீஸும் தமிழக அரசு வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொண்டதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. இது தவறு. ஒருவன் ஒரு பைபிள் புத்தகத்தையோ குரான் புத்தகத்தையோ டெல்லியில தான் இது இருக்குங்கிறதுனால சீக்கிய குருகன் சாபத்தையோ எரிக்கிறேன்னு எரிச்சுக்கிட்டு அது நான் பேப்பரை எரிச்சேன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, மத நிந்தனை என்று தண்டனை தரப்படும். அதே வேலையைத்தான் ஈவேராவும் செய்திருக்கிறார். ஈவேராவின் இந்த செயல் 4 வருடங்களுக்கு முன்பு நடந்துள்ளது. இந்த இந்திய நீதிமன்ற நடைமுறையில இதுல இவ்வளவு ஆயிடுச்சு, வருத்தம் தான். டு புட் இட், அந்த தீர்ப்பின் கடைசி பேராகிராஃப், ஆபரேஷனல் போர்ஷன் ஆஃப் த ஜட்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, டு புட் இட் லைட்லி, ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஈவி ராமசாமி நாயக்கர் ஆர் his speech and actions are madness அப்படின்றது. ஈவே ராமசாமி நாயக்கரின் பேச்சும் செயலும் மென்மையாக சொல்வது என்றால் மூடத்தனமானது, மடத்தனமானது, அல்லது மேட்னஸ் என்பதை நான் இன்னைக்கு தமிழ்ல சொன்னா பைத்தியக்காரத்தனமானது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் அதற்கு முந்தைய வருஷம் வேறொரு வழக்கில் அவருக்கு சிறை தண்டனை பெற்று அவர் ஜெயில இருந்திருக்காரு. அதனால 80 வயசுக்கு மேலான இந்த கிழவரை திருப்பி ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டான்ட்டு இவர் இப்படி பேசியது தவறு. இட் கண்டினியூஸ் சிமிலர்லி ஸ்டேட் ஷுட் டேக் லீகல் ஆக்ஷன் சொன்னாங்க. ஆனா அது 58 வந்த தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணல. வருடம் எதிர்க்கிட்டு இருக்காங்க. சனாதன வழக்குல அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும், ஸ்டாலின் பேசினதுக்கு வழக்கு போடணும், கனிமொழி பேசினதுக்கு வழக்கு போடணும். இன்னொன்னு ஒரே ஒண்ணு உதாரணத்தை சொல்லிடுறேங்க. இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, மகாவிஷ்ணு என்பவர் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு, கர்மாவினால் நீங்கள் போன பிறவியில் செய்த தப்பினால் இந்த பிறவியில் நீங்கள் சில குறைகளோடு பிறக்கிறீர்கள். இந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறீங்க, நான் ஏன் பில்கேட்ஸுக்கு பிறக்கல, இல்ல டாட்டாக்கு பிறக்கல, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன், ஏன் அப்ப இதோ அப்படிங்கிற காரணங்கள் இருக்கிறது. அதே போல சில பேர் பிறவியிலேயே வியாதிகளோட இருக்கிறது அப்படிங்கிற இதை உடனே அங்கிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி அப்ஜெக்ட் பண்ண, அதன் பேர்ல அவரை வழக்கு போட்டு 200 போலீஸ இதுல இருந்து ஏர்போர்ட்ல போய் பிடிச்சிங்க. இப்ப இது வரைக்கும் ஏங்க அதே நாளைக்கு அவர் என்னைக்கு இங்க பேசியிருக்காரோ அதே நாள்ல இந்த அமைச்சரவையில இருக்கிற இன்னொரு மந்திரி திரு காந்தி என்று முன்னாள் கள்ளச்சாராயம் காட்டி குண்டர் சட்டத்தில் போடப்பட்ட ராணிப்பேட் எம்எல்ஏ, அவரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய், இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், யாரெல்லாம் போன பிறவியில புண்ணியம் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் பெண் குழந்தையை பெற்றுக்கிறீங்க, யாரெல்லாம் பாவம் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஆண் குழந்தையை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கர்மா தியரிய அதே நாளைக்கு இன்னொரு அமைச்சர் பேசினார், அவரை பத்தி யாரும் கமெண்ட் அடிக்கல. இன்னொன்னு, இப்ப நம்ம முதலமைச்சர் பேசியிருக்காரு, பாட புத்தகங்களில் மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது. பாடப்புத்தகத்துல மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னா உச்ச நீதிமன்றம் ஈவேராவின் பேச்சும் செயலும் மடத்தனமானவைன்னு சொன்னவரை புகழ்ந்து இருக்கிற பாடத்தை நீக்கணும். இன்னொன்னு, மதவாதம் என்பது நாத்திகமும் ஒரு மதவெறி பிடித்த மதவாதம் தான். திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் மத நம்பிக்கையை பத்தி என்ன சொல்றார் என்றால், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றால் தொழால் நீ கல்வி கற்றதின் முழு பயன் என்பது அந்த பரம்பொருள் இறைவன் திருவடிகளை வணங்குவதற்குத்தான். இறைவன் திருவடிகளை நீ வணங்காவிட்டால் உன் தலையில் உள்ள 5 புலன்களை நுகரும் கண்காது மூக்கு வாயி தோல் இருக்கிறது இல்லவே அப்படின்ற பொறியில் 5 புலன்களுக்கும் பயம் இல்லவே அப்படிங்கிறார். அப்படின்னா எதாலையும் கண் இருந்தும் நீ குருடன் அர்த்தம். ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லைனால் திருவள்ளுவர் பார்வையில இதுதான். வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார், நாத்திகனை முடை நாக்கு கொண்டவன்கிறார். ஸோ நீங்க
மெய்ஞானத்தை ஏத்துக்கலைன்னா அது உங்க விருப்பம், நான் அதை தவறு சொல்ல முடியாது. ஆனால் அடுத்தவர் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் போறாங்க, அவங்கள நீங்க தடுத்திருந்தீங்கன்னா, ஏன்னா ஈவேரா தன்னுடைய முதல் மனைவியை எப்படி பண்ணார், தன்னுடைய திராவிட கழக ரவுடிகளை அனுப்பிச்சு ஒரு வேசி வந்திருக்கிறாள் அவள்கிட்ட ரேட்டு பேசுங்கன்னு கோயிலுக்கு அனுப்பிச்சு தன்னுடைய முதல் மனைவி நாகம்மாள் போவதை தடுத்தார்னு அவரை பற்றிய முதல் புத்தகத்துல தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்துல சாமி சிதம்பரனார் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை கரெக்ட் பண்ணி எடிட் பண்ணி அலோ பண்ணது ஈவேரா தான். சோ நீங்க உங்க வீட்டுல பண்ண மாட்டீங்க, எதுக்காக பொதுமக்களை விமர்சிக்கிறீங்க? இன்னொன்னு, எல்லா மதத்திலையும் மூட நம்பிக்கைகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஐ மீன் கன்னிக்கு குழந்தை பிறக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. திரு முகமது நபி அவர்கள் பறக்கும் குதிரையில இறங்கி சொர்க்கத்துக்கு போனார்ங்கிறது நம்பிக்கை, அவர் தீர்க்கதரிசிங்கிறது அவங்க நம்பிக்கை. ஆனால் அதை நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க. இதை மாத்திரம் பண்றீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் இந்து மதத்தை தாக்குறீர்கள். நான் எம்எல்ஏவா நிக்கிறப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மதித்து அனைவரையும் சமமாக நிற்பேன் தான் உங்களுடைய வாக்குறுதி அங்கேயே வந்துரு. அடுத்தது அமைச்சராக இருக்கிறப்ப இன்னும் அதை தாண்டி ஓத்துரு. எனவே இவை எல்லாமே ஓத்தம் மீறுபவை. இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுல எனக்கு ஆக்ஷன் வரும் நம்பிக்கை இல்லை என்றால், ஏற்கனவே பல வழக்குகள், உதாரணமாக கிருட்டிணன் கொலை வழக்கு, தினகரன் அலுவலகத்தில் 3 பத்திரிகையாளர்கள் எரிக்கப்பட்ட வழக்கெல்லாம் ஆந்திராவுக்கு கொண்டு போகப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகாவுக்கு போச்சு. காஞ்சி மடத்து பெரியவர் பற்றிய அவதூறு வழக்குகள் பாண்டிச்சேரிக்கு கொள்ளப்பட்டது. சோ இது தமிழ்நாட்டுல நடந்தா இந்த ஆட்சி 2 வருஷமா அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடல, இவர் பேர்ல போடல. கேட்டா நாங்க லீகல் ஒப்பீனியன் இந்த ஸ்டேட்ல நடக்காதுன்னு, இதை உடனடியாக வேற ஸ்டேட்டுக்கு போகணும்னு கேட்டு இதுக்கு பேர்ல ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுக்கறது தான். அதாவது ஸ்டாலின் நான் திருமணத்தை பற்றி பேசியிருந்த அடுத்தது ஆரிய சனாதனம் என்ற வார்த்தையை ஸ்டாலின் பயன்படுத்த தினமலரில் ஸ்கூலுக்குள்ள நடந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வந்ததை ஹெட்டிங்கா போட்டாங்க. உடனே ஆரிய சனாதனம் திட்டினார். அதே மாதிரி தமிழகத்தில் வேங்கை வாசல் முதல் வயல் முதல் மிச்ச இடத்துல நடந்ததெல்லாம் எடுத்து இங்கு பட்டியல் ஜாதி மக்களுக்கு அநீதி நடக்கிறதுன்னு சொல்லி விகடன் ஜூனியர் விகடன் பத்திரிகை போட்டோம்னா ஆரிய சனாதனம் அப்படின்னு சொல்லி ஆரியம் சனாதனம் என்ற வார்த்தையால் ஒருவர் தவறான முறையில் பயன்படுத்துவதே பிளவுவாதம், பிரிவினைவாதம், சட்டப்படி குற்றம். இது தமிழகத்தில் நடக்கிறது. இவையெல்லாம் இனிமேல் நடக்காது. இதுவரை நடந்ததற்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு பொன்முடி வரைக்கும் எல்லாரும் கொடுக்கணும். இல்லை என்றால் தண்டனையை கொடுக்கணும். இல்லைன்னா இந்திய இறையாண்மை, இந்திய ஒற்றுமை, மனித நேயத்திற்கு எதிராக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அப்பாலஜி கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் டிலே பண்றாங்க. அவர் அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் அவர் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அதுக்குள்ள கிரிமினல் ப்ரொசீடிங் நடக்கணும். இதுதான் வழி. சோ இந்த தண்டனையை இது எல்லோரும் மன்னிப்பு கேட்கிற நிலை வந்துடும் பயப்படுறாங்க. தயவு செய்து எல்லா மதங்களையும் சமமா பாருங்க. எல்லா மதத்துல இருக்கிற மூட நம்பிக்கையை நீங்க விமர்சிச்சா தப்பு இல்லை. ஒரு மதத்தை மாத்திரம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்க உங்க ஓட்ட மீறுவீங்க. இதுதான், அதுக்காக தான் இந்த வழக்கை இப்ப இவங்க என்ன பண்றதுன்னு முடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பல தகவல்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார்.